I'll call Suresh of EAD Parry, MD of EAD Parry, to say a few words because he is in a hurry. Come. Good evening, everyone. Now, just wanted to share some few points. என் பீரியடில் ஜோஹோ இல்லைன்னு இப்போ ரொம்ப வருத்தமாக இருக்குது. எனக்கு இன்ஜினியரிங்கே வராது. I'm supposed to be the first engineer from my entire family. I passed out in 87ல் பாஸ் பண்ணேன்னா. நான் அப்பா அத்தியானப்பட்டார் ஃபேமிலி. எங்கள் தாத்தா ரொம்ப யங் ஏஜில் இறந்து போயிட்டாருங்கிறதுனால அப்பா கலெக்டரேட்டில் ஜாயின் பண்ணி ரிட்டையர் ஆனார். 87ல் ஜாயின் பண்ணிவிட்டு ஐ ஒர்க் இன் ஆல் சார்ட்ஸ் ஆஃப் கம்பெனிஸ், பப்ளிக் செக்டர், பப்ளிக் லிமிடெட், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, ப்ரைவேட் லிமிடெட். நவ் ஐ எம் வித் முருகப்பா குரூப். ஒரு விஷயம் நான் லேர்ன் பண்ணிட்டது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய வேல்யூஸ் நம்ம இருக்கணும். ரெண்டாவது இப்போ ஒருத்தர் சாக்ரட்டிஸ்ட்டை போய் கேட்டாராம், சக்ஸஸ்னால் என்னன்னு சொல்லி கேட்டாராம். அவர் சாக்ரட்டிஸ் சொன்னாராம், நீ நாளைக்கு என் கூட நதிக்கரைக்கு வா அப்படின்னார். ஸோ நதிக்கரை கூட்டின்னு போயிட்டு என்ன சக்ஸஸுக்கு டெஃபனேஷன் கேட்டால் நதிக்கரை கூட்டின்னு போகிறான்னு சொன்னோன்னே அங்கே கூட்டின்னு போயிட்டு அந்த பையனை தான் கூட நதிக்குள்ளே எடுத்துன்னு போயிட்டு ஒரு 2 அமுக்கி விட்டுருக்கார் இந்த பையனை. அவனை எழுந்திக்கவே விடாமல் அப்புறம் ஒரு மூச்சு திணறி செத்து போயிடுவாங்கிற ஒரு நிலைமை வந்தோடனே அவனை கொஞ்சம் மேலே வர விட்டார். இப்போ சார் எனக்கு சக்ஸஸ்னால் என்னென்னு புரிஞ்சிருது அப்படின்ட்டான். என்னென்னா, எந்த அளவுக்கு அந்த சமயத்தில் உனக்கு உயிர் மூச்சு காற்று தேவைப்பட்டதோ அந்த அளவுக்கு நீ ஒரு விஷயத்தை அப்ரோச் பண்ணினா உனக்கு சக்ஸஸ் கிடைச்சிரும் அப்படின்னு சொன்னார். அதுதான் ஒரு ஃபஸ்ட்டு தம்பு ரூல் நம்ம சக்சீட் ஆகணுங்கிறதுக்கு. இன்னொரு விஷயம் என்னென்னா, எந்த ஒரு விஷயத்துலையும் முடியுங்கிற ஒரு நம்பிக்கை கண்டிப்பாக வரணுங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். நான் நிறையா அதாவது இந்த பாதம் வந்த பாதைகள்னு சொல்லி சொன்னால் நிறைய ஹியூமிலியேஷன் ஐ ஹவ் கான் த்ரூ லைஃப்பில். பட் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, நமக்கு ஒரு நம்மளுடைய குறிக்கோள் ரொம்ப கிளாரிட்டி வந்துடுது அப்படின்னா, லார்ஜர் பர்பஸ் என்னன்னு தெரிஞ்சிருது அப்படின்னா, இட் டசன்ட் மேட்டர். நம்ம வேல்யூ நமக்கு தெரிஞ்சால் போகிறோம். 4 பேருக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை. நிறைய பேர் நம்மளை பாராட்டுவா, நிறைய பேர் நம்மளை சரியில்லைன்னு சொல்லலாம். ஆனால் நம்ம என்ன ஒரு பைசா ஒர்த்தாக இருந்தாலும் நம்ம என்ன ஒர்த்துன்னு நமக்கு நல்லா தெரியும். அது தெரிஞ்சிருது அப்படின்னா லைஃப்பில் முன்னேற்றத்துக்கு தடையே கிடையாது. இன்னும் ஒரே ஒரு ஸ்டோரி சொல்லி முடிச்சிடுறேன். எது எல்லாமே முடியுங்கிறதுக்கு சில உதாரணங்கள் இருக்குது. நிறைய பேர் இங்கே உட்காந்துருக்கா. வி ஹவ் சீன் ஜோஹோ ஆல்சோ. நிறைய பேர் அந்த பக்கம் உட்காந்துருக்கா. ஷேர் பண்ணிக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இல்லாமல் அந்த பக்கம் உட்காந்துருக்குறா நிறைய பேர் இருக்கா. இருந்தாலும் ஒரே ஸ்டோரி ஒன்று சொல்கிறேன். ஒரு ராஜாவை புகழ்ந்து பாடினா இப்பொழுது நிறைய சன்மானம் கிடைக்கும், நிறையா நகைகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாள். ஆனால் இந்த ஒரு ராஜாவை புகழ்ந்து பாடுறதுக்காக ஒரு ஏழை போகிறார். போனோடனே இவர்கிட்ட நல்லா பாடினா நிறையா கொடுப்பார், மூடு இருந்தால் நிறையாவே கொடுப்பார் அப்படின்னா. ஆனால் ஒன்று ஜாக்கிரதையாக இருந்துக்கோ, அவருக்கு மூடு சரியில்லாமல் பிடிக்கல அப்படின்னா அவ்வளோதான், உனக்கு என்ன வேணால் நடக்கலாம் அப்படின்னு. இவர் ராஜா கிட்ட போகிறார். உன்ன மாதிரி உண்டா, நீ குதிரையில் வந்தால் குதிரையே பறக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டார். சொன்னோடனே ராஜா இத்தனை நாள் நிறைய அள்ளி கொடுத்துன்றவருக்கு குதிரை பறக்குமா, யாருக்கிட்ட கதை விடுற, இவனை உள்ளே அடிச்சுன்னு போய் தலையை வெட்டிடுங்கோ அப்படின்ட்டார். ஏன்னா ராஜாவுக்கு மூடு போயிடுது. ஸோ உடனே என்ன பண்ணுறதுன்னு தெரியல, தலையை வெட்டிடுங்கன்னு சொல்கிறானேன்னு உள்ளே போயிட்டார். அப்போ எல்லோரும் ப்ளீட் பண்ணுறான் ராஜாட்ட போயிட்டு இதான் பண்ணுங்கன்னு. கொடுத்த தண்டனை கொடுத்ததான், ஆனால் அவன் இதான் கேட்குறதுனா கேட்டுக்கிட்டு போட்டோம் அப்படின்னு சொல்கிறார். உடனே அந்த ஆளுக்கு சொல்கிறாரு, போயிட்டு ராஜா ஒன்னேன்னு பண்ணுங்கோ, இந்த தண்டனை ஒரு 5 வருஷம் ஒத்தி வச்சுருங்கோ அப்படின்ட்டார். உடனே சரி எல்லான்னு சொல்லிவிட்டு ராஜா கிராண்ட் பண்ணிடுறார். வெளில வந்தோடனே அவள்லாம் கேட்குறா, என்னப்பா நீ பாட்டுக்கு போய் இப்படி கேட்ட, வேறு என்ன கேட்க முடியும், உள்ளது தான் சொல்லிட்டாரு. அது என்ன 5 வருஷம் கணக்கு அப்படின்னார். எனக்கும் 55 வயசாகிடுது, 5 வருஷத்தில் நானே போனாலும் போயிடுவேன், இந்த ஆள்கிட்ட போய் எதுக்கு நம்ம போகணும், அது ஒன்று. ரெண்டாவது, ராஜாவுக்கும் 65 வயசாகிடுது, அவர் போனாலும் போயிடுவார், அவர் போனால் நம்மளை வெளியே விட்டுறலாம். மூணாவது என்ன ஒரு பாசிபிலிட்டி இருக்குன்னா, யாருக்காண்ட 5 வருஷத்தில் குதிரை பறக்குமோ என்னவோ. ஸோ நம்பிக்கை விடவே கூடாது எந்த சுச்சுவேஷன்லேயும். ஈவன் ஹார்சஸ் கேன் ஃப்ளை அப்படின்னு சொல்லுவாள். அந்த ஸ்டோரி தான் அது. ஆனால் இதெல்லாம் எதுக்கு பண்ணுறோங்கிற ஒரு லார்ஜர் பர்பஸ் என்னை பொறுத்த மட்டும் என் மைண்டில் என்ன வச்சுட்டுருக்கேன்னா, ஒரு காலேஜில் 317 ரூபா பணம் கட்ட முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டேன் 1987. எல்லார்ட்டையும் போய் தேடி கண்டுபிடிச்சி அன்றைக்கி 6 மாதம் ஃபீஸே அவ்வளோதான்.
இன்றைக்கி பணம் நிறையா இருக்குது. ஆனால் எனக்கு தேவை வந்து என்னுடைய இது வந்து 12 கரண்டி மாவு மட்டும்தான். அதான் அதை பற்றி ஒரு புக்கு எழுதலான்னு நான் மனசில் வச்சுட்டுருக்கேன். அதுக்கு மேலே எனக்கு ஒன்றும் தேவையில்லை. 4 இட்லி 4 தோசை 4 இட்லி இருந்தால் என்னோடய லைஃப் ஓவர். ஸோ அப்போ எதுக்கு நான் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தாட்டு. 35லேயே ரிட்டையர் ஆகணும்னு நினச்சேன். 45லேயே எனக்கு நான் இந்த அளவுக்கு வரத்துக்கு காரணம் எனக்கு தெரிஞ்ச பீப்புள் கொஞ்சம் பேர் தான் ஹெல்ப் பண்ணது. எனக்கு தெரியாமல் எவ்வளோ பேர் ஹெல்ப் பண்ணான்னு தெரியாது. ஐ ஹாவ் டு கிவ் பேக் லாட் ஆஃப் திங்ஸ். ஐ ஹவ் பீன் கிவிங் பேக். ஆனால் ஜோஹோவை பார்த்ததுக்கப்புறம் நம்ம ஒன்றுமே இல்லை கால் தூசு அப்படின்னு. பட் கால் தூசு இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட் பிகாஸ் ஐ நோ மை வேல்யூ. ஸோ அதனால் வாட் எவர் ஐ எம் கோயிங் டு டூ இஸ் ஆர் ஐ எம் டூயிங் இஸ் அபவுட் ஃபார் த கிரேட்டர் பர்பஸ். ஸோ ஒன்று மட்டும் என் மைண்டில் எப்பொழுதுமே 2 தாரக மந்திரம் இருக்கும். எந்த விஷயம் வந்தாலும் ஒரே ஒரு மந்திரம் தான். இன்னி வரைக்கும் சுகர் இண்டஸ்ட்ரியில் இருந்தால் கூட பிபிஓ சுகரோ இன்னும் வரல. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஸோ வாட் நெக்ஸ்ட், அதனால் என்ன, அடுத்தது என்ன, அது ஒரு மந்திரம் எனக்கு. 2வது, எந்த இஷ்யூலையும் அந்த இஷ்யூக்கு பின்னாடி இருக்கிற ஆளை பார்த்தோம் அப்படின்னாக்கா நமக்கு பாலிட்டிக்ஸ் தான் வரும். அந்த பீப்புள் பிஹைண்ட் இஷ்யூஸ் அப்படின்னு பார்த்தா பாலிட்டிக்ஸ் தான். இஷ்யூஸ் பிஹைண்ட் பீப்புள்னு பார்த்தேன்னா ப்ரோக்ரஸ் தான் வரும். ஸோ இது வந்து எல்லோரும் மைண்டில் வச்சுட்டோம்னா நமக்கு பிரச்சனையே கிடையாது. கடைசியாக ஒன்று என்னென்னா, எல்லா பொசிஷன் யார் வேணால் ஆக்குப்பை பண்ணலாம். நாளைக்கு நான் இல்லைன்னா இந்த உலகம் நல்லாவே ஓடும் அப்படிங்கிற ஒரு பெரிய நம்பிக்கை எனக்கு உண்டு. அதனால் நம்ம ஒன்றும் பெரிய இது கிடையாது. யூ ஹேவ் டு ஸ்டே ஆல்வேஸ் கிரவுண்டட், ரூட்டட். அல்டிமேட்லி எவ்ரிதிங் வில் கண்டினியூ, எவ்ரிதிங் வில் ஹேப்பன். அதில் நமக்கு ஒரு பங்கு கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது தான் எனக்கு உள்ள திருப்தி. ஒன்றும் பெருசாக ஒன்றும் அச்சீவ் பண்ணிடல. ஒரு அவார்டுன்னு கொடுத்துருக்கா. அவார்டுங்கிறது என்னை பொறுத்த மட்டும் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி. இனிமேல் ஒழுங்காக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டியாக நான் எடுத்துட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். மறுக்கு நான் இன்றைக்கி ஈவினிங் ஒரு ஹெரிட்டேஜ் சென்டரில் ஒரு அவார்டு ஃபங்க்ஷனுக்கு போகணும். அதனால் ஐ வில் டேக் யுவர் லீவ். தேங்க்யூ ஸோ மச். சாரி அபவுட் இட். பார்த்தீங்களா, ஒரு அவார்ட்லேருந்து இன்னொரு அவார்டுக்கு போகிறார். இப்போ தான் சொன்னார் அவார்டு இஸ் எ ரெஸ்பான்சிபிலிட்டின்னு. இப்போ அவர் கொடுக்க போகிறார். ஸோ அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி ஏற்ற போகிறார். தேங்க்யூ சுரேஷ் ஃபார் கம்மிங் ஆல் த வே. ரைட், இஸ் அ ஃபேண்டாஸ்டிக் பர்சன். ரொம்ப நல்லா தெரியும் எனக்கு. தேங்க்ஸ் ஃபார் கம்மிங் ஆல் த வே. தேங்க்யூ ஸோ மச். Another day opportunity இருந்தால் I am also a motivational speaker and a coach. I'll be more than happy to associate with all of you in another 1 or 2 hour session. Thank you. கமிட்மெண்ட் வாங்கிட்டோம். b4bizல கமிட்மெண்ட் வாங்காம விடுறதில்ல. அதனால் he will come for a session. Okay? Thank you. Thank you, Suresh. Thank you. Thank you. Next, Srini Sundar, please come. நமஸ்காரம். ஒரு ஸ்லோகத்தை சொல்லிட்டு ஆரம்பிச்சலான்னு பார்த்தேன். ஏன்னா ஒன்றும் ப்ரிப்பேர் பண்ணல. ஏதோ நல்லபடியாக பேசினா அயகிரி வீரக்கு புண்ணியம் போட்டோம், இல்லை என்ன டிஸ்க்ளைமர் நம்ம எடுத்துட்டுலான்னு பார்த்தேன். என்ன ஸோ அந்த இதை ஸ்லைடை மாற்றிட்டாங்க போல இருக்கு. ஏதோ பாதையை கடந்து வந்த மாதிரி, சாதனையாளர் விருதெல்லாம் கொடுத்த மாதிரி நம்ம கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்கோம், இதெல்லாம் பண்ணியிருக்கோம் போல இருக்குது அப்படின்னு. எப்படி வருஷத்துக்கு 2 அவார்டு வாங்கிடுறோம். பட் ஜோக்ஸ் அப்பார்ட், என்னோட ப்ரொஃபைல் கொஞ்சம் வித்தியாசம். ஐ வாஸ் பார்ன் வித் நாட் சில்வர் ஸ்பூன், கோல்டன் ஸ்பூன். ஐ எம் அ 3rd generation லாஜிஸ்டிக்ஸ் பிஸ்னஸ் மேன். 12வது ஃபெயிலு. தமிழ் மீடியம். எங்கப்பா அதுக்கு மேலே 12ஆம் கிளாஸ் ஃபெயில் ஆனவொன்னே புது ஸ்கூட்டர் வாங்கி கொடுத்துட்டாரு. எதுக்கு இது சொல்கிறேன் அப்படின்னா, பேரண்டிங் இஸ் how much important அப்படிங்கிறதுக்கு. தட் மேட் மீ டு திங்க். அதுக்கப்புறம் மார்க் ஷீட்டை பார்த்துட்டு ஈரோடில் படிக்கிறப்ப வந்து, தம்பி இந்த மார்க்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் தர முடியாது, உங்கள் அப்பாக்காக வேணால் சீட்டு தரேன்னு கொடுத்தாரு. இப்படியோ காலேஜ் ஃபஸ்ட்டு வந்து எம்பிஏ படிக்க போயிட்டு 1 வருஷம் ஈரோட்டில் பிஸ்னஸில் உட்காந்தேன். உட்காரத்துக்கு ஒன்றும் வேலையே இல்லையேன்னு சொல்லிட்டு நான் படிக்க போகிறேன் ஃபாரினுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எம்பிஏ படிக்கிறப்ப எப்படியோ பாரதியார் யூனிவர்சிட்டியில் அவுட்ஸ்டாண்டிங் எம்பிஏ ஸ்டூடெண்ட் அவார்டு வாங்கிட்டேன் தெரியாமல். ஈரோட்டில் வந்து ஒரு வருஷம் உட்காந்துட்டு ஒரு ஃபினான்ஸ் பிஸ்னஸ் வச்சு கொடுத்தாரு அப்பா. அவர் தயவு இல்லாமல் ஒரு 50 லட்ச ரூபா 1990s கலெக்ட் பண்ணிவிட்டு அப்பா கையை பிடிச்சிட்டாரு. இல்லை கண்ணா இது வேண்டாம், இதோடு நிறுத்திக்கோ அப்படின்ட்டு. என்னால் இங்கே உட்கார முடியாதுங்க, நான் எம்எஸ் படிக்க போகிறேன்னு சொன்னேன். இல்லை ஒரு 3 வருஷம் வேலைக்கு போயிட்டு வா அப்படின்னார். 3 வருஷத்துக்கு போகிறேன் அப்படின்ட்டு
போகிறதுக்கு முன்னாடி சொன்னார், வேண்டாப்பா நீ போகாத, உனக்கு என்ன கான்ட்ராக்ட் வேணுமோ சொல்லு, பெங்களூர் ஹைதராபாத் எங்கே வேணாலும் நான் வாங்கி தரேன், நீ அங்கே போ. எதுக்குப்பா யூஎஸ் போகிறேன்னார். இந்த 3 வருஷத்தில் திரும்பி வரேன்ட்டு போனேன். 20 வருஷம் எடுத்து 20வது வருஷம் எங்கள் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணுறேன், நான் இந்தியா திரும்பி வரலான்னு இருக்கேன், ஐ ஹாவ் அ கிரேட் கான்செப்ட், ஐ வாண்ட் டு ஸ்டார்ட் அ பிஸ்னஸ். அப்படி என்னடா பண்ண போகிறேன்னு, டெக் எனேபிள்டு லாஜிஸ்டிக்ஸ் பண்ண போகிறேன். ஏன்டா அதை தாண்டா 20 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னேன் உங்ககிட்ட, நான் சுற்றி வளைச்சிட்டு மறுபடியும் அதுக்கு தானே வர அப்படின்னார். In 20 years being in US, you become a nerd or knave. India will become a different country. இப்போ ஜோஹோ ஸ்ரீதர் வந்தார் அப்படின்னா வெல் எஸ்டாப்ளிஷ்டு கம்பெனி இந்தியாவுக்கு வந்து உட்காந்துறதுல ஒரு எட்ஜ் இருக்கு அவருக்கு. நான் 20 வருஷம் கழித்து இந்தியாவுக்கு வரேன், கலர் கனவுகளோடு வர்றப்ப கஷ்டப்பட்டேன், ஒரு 1.5 வருஷம் கஷ்டப்பட்டேன் டு கெட் த ரிதம் பேக். அந்த ரிதம் கொண்டு வர்றதுக்கு வந்த உடனே கொஞ்சம் சூடு இருக்கும். நான் யூஎஸ் சிட்டிசன் அப்படி ஒரு பரவலாக ஒரு இருக்கும், தட்டி வைக்கும். அது கொஞ்ச நாளைக்கு 2 வருஷம் தட்டி வச்சு நார்மல் கொண்டு வர்றது. சரியா? அது கொண்டு வந்ததுக்கு அப்புறம் யூ கெட் புத்தருக்கு ஒளிவட்டம் வந்த மாதிரி வந்துடும் நமக்கு அந்த டயத்தில். தென் யூ ஸ்டார்ட் அப்ரோச்சிங் கிளைண்ட்ஸ் இன் அ டிஃப்ரெண்ட் வே, பிகாஸ் இந்தியா இஸ் அ டிஃப்ரெண்ட் பீஸ்ட். இட் இஸ் நாட் யூஎஸ். இது கடைசி வரைக்கும் கிளைண்ட்டு அந்த ப்ராடக்ட் வேணுமா வேண்டாமான்னு சொல்ல மாட்டான், நம்ம தான் புரிஞ்சுக்கணும் அதை. யூஎஸில் வந்து எஸ் ஐ நீட் திஸ், ஐ டோன்ட் நீட் இட், ஏதாவது ஒன்று சொல்லிடுவான். இவ்வளோ காம்ப்ளிகேஷன்ஸில் ஒரு பிஸ்னஸை ஒரு 6 வருஷமாக கொண்டு வந்து கோவிட் டயத்தில் சஸ்டைன் பண்ணி இன்றைக்கி வந்து ஒரு மார்க்கெட் பிளேஸ்னு கொண்டு வந்து 1,50,000 ட்ரக்கை உள்ளே கொண்டு வந்து we are the first company to bring freight financing through banks. First concept in India. எங்கள் அப்பாட்ட கேட்டேன் நான், நீங்கள் ஏன் டாட்டா அம்பானி இல்லை அப்படின்னு. நான் ஒர்க்கிங் கேபிட்டல் கண்ணா அப்படின்னாரு. லாரிக்காரனுக்கெலாம் ஒர்க்கிங் கேபிட்டல் கிடைக்காதுன்னாரு. கோவிட் டயத்தில் கரூர் வைசா பேங்க் பிரசிடென்ட், see grey hair helps at this age, you can knock the door and you can talk to anyone. So I was able to meet Karur Visa Bank MD, CEO and all. I was able to convince them. We came up with the idea for unsecured loan for transport contractor as long as you have A to AAA client ratings clients. First client. Now we have major banks are tied up with us. Now we are moving with NBFC. We are the first one to do it in India. During COVID, my CFO was saying that, we have to sustain, we have to, reduce our cost and everything. I said, no, we are going to explore. மாஸ்கை போட்டுக்கிட்டு துபாய்க்கு அங்கே இங்கேன்னு அலைஞ்சு வி ஓப்பன் அ கம்பெனி இன் துபாய். நான் சொல்லிட்டேன், லோக்கல் மலையாளியோட பார்ட்னர்ஷிப் போட மாட்டேன், நான் ஷேக்கோட தான் போடுவேன்னு சொல்லிவிட்டு ஷேக்கை பிடிச்சி, ஷேக்கை ஒரு 76 வருஷமாக இருக்க ஒரு கம்பெனி ஓனரை பிடிச்சி அவனோட பார்ட்னர்ஷிப் பண்ணி இப்போ பிஸ்னஸ் இருக்குது எங்களுக்கு துபாயில். இன்றைக்கி அதெல்லாம் திரும்பி பார்க்குறப்ப என்னடா பண்ணி வச்சுருக்க நீ ஏன் அப்படின்னு இருக்கு. சரியா? அதுக்கு மூல காரணம் நான் சொல்ல மாட்டேன். பேரண்டிங் திரும்பி வரேன், சீக்கிரமாக முடிச்சிடறேன் சார். 6ஆம் கிளாஸ் படிக்கிறப்ப ஸ்கூல்லேருந்து நேரம் எங்கள் அப்பா ஆஃபீஸுக்கு வர சொல்லிடுவார். கண்ணு வந்து எல்லார் காப்பி போடும்பார், கொட்டை கொட்டையாக எல்லார் காப்பி போட்டுன்னு இருந்தேன். அன்றைக்கி விதைச்சார் எங்கள் அப்பா ஆண்டர்பிரினர்ஷிப்பை. சரியா? இன்றைக்கி நான் சொல்கிறதெல்லாம் நீங்கள் என்ன பிஸ்னஸ் வேணாலும் பண்ணுங்கள், ஆர் என்ன தொழில் வேணாலும் பண்ணுங்கள், இல்லை டாக்டராக வேணாலும் இருங்க, பட் யூ ஹாவ் டு ஹாவ் ஆர் யூ ஹாவ் டு கிவ் பிஞ்ச் ஆஃப் ஆண்டர்பிரினர்ஷிப் டு த கிட்ஸ் ஆர் ஃபார் அஸ். எல்லாமே நெகோஷியேஷன், எல்லாமே தொழில் தான். நம்ம என்ன தொய்யோ, நான் பிராமணனுக்கு தொழில் எட்டாதும்பா, புரியுதா? நம்ம எல்லாருமே தொழில் எதிர்பார் தான். ஒரு பொருளை வாங்குறதே அங்கே ஒரு டிரான்சாக்ஷன் நடக்கிறது, அதை நம்ம பிஸ்னஸாக பண்ணிட்டு போவோமே, நம்ம ஏன் பண்ணக்கூடாது? நான் முன்ன சொன்ன மாதிரி பிராமணனோட ஜீன் வேற, சாத்வீகம், அறிவு ஜாஸ்தி. வைஷ்யாவதும் கொஞ்சம் எடுத்துப்போமே, என்னப்போ அவர் நான் இன்றைக்கி என்னென்ன பேசணும்னு நினச்சோன்னா அது ஆல்ரெடி இலகணேசனும் ஸ்ரீதரும் பேசிட்டு போயிட்டாங்க. சரியா? ஸோ ஒன் திங் வி ஆர் கிளியர், பை போத் ஆஃப் மை கிட்ஸ் ஆர் இன் US, பட் போத் ஆர் ரெடி டு கம் பேக் டு இந்தியா அண்ட் செட்டில் டவுன். தே வர் born and brought up there. தி ரீசன் என்ன அப்படின்னா, வி ஷோட் த டிஃப்ரெண்ட் இந்தியா. வருஷம் ஒரு தடவையாவது குலதெய்வம் கோயிலுக்கு போகணும். நான் மாதம் மாதம் வருவேன். பிள்ளைக்கு பூனல் போடுறதுக்கு முன்னாடி நான் 3 வேலை சந்தேகம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் நான். சரியா? This is not US or India. If I am not going to be an example, how come my kids are going to follow? Right? So எவ்வளோ விஷயங்கள் இருக்கு பேரண்டிங்லேருந்து. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சுயபெருமைக்கு சொல்லலை, நான் டெய்லி 2 மணி நேரம் படிக்கிறேன். 2 மணி நேரம் படிக்கிறேன். எவ்ரிடே ஐ ரீட் ஃபார் 2 hours.
ஒரு இன்ட்ரெஸ்ட்னஸ்ட்டும் க்யூரியாசிட்டியும் இல்லையா ஏன் அப்படின்னு கேட்குறது தெரிஞ்சாலே போடுறேன். என் பசங்கிட்ட சொல்லுவேன், நீ வந்து எதுக்கு என்னங்கிறது மாத்திரம் கேளு, வேற எதுவுமே வேண்டாம் நான் தானாக எல்லாம் வந்துடும் உனக்கு அப்படிம்பேன். ஸோ க்யூரியாசிட்டி, கன்சிஸ்டன்ஸ், பர்சிஸ்டன்ஸ் அண்ட் பேஷன்ஸ் இது இருந்தால் 3 வருஷம் ஸ்டார்ட் அப் வந்து இஃப் யூ ஆர் இன் அ ஸ்டார்ட் அப் யூ ஹாவ் டு சர்வைவ் ஃபார் 3 years அப்படிம்பா. இஃப் யூ ஆர் ஏபிள் டு சர்வைவ் ஃபார் 3 years பொழச்சுன்றலாம். ஹவு மச் மணி யூ ஆர் கோயிங் டு மேக் இட்ங்கிறது மேக்ரோ ஃபேக்டர்ஸ் வில் டிசைட், இட்ஸ் நாட் யூ. சரியா? அந்த 3 வருஷம் சஸ்டைன் பண்ணுறதுக்கு பொறுமை இருக்கணும். ஃபஸ்ட்டு கண்ணுக்கு முன்னாடி 1008 ப்ராஃபிட்டபிள் பிஸ்னஸ் வந்து போயிட்டு இருக்கோம். யூ ஷுட் நாட் கெட் டீவியேட்டட். த ஒர்ஸ்ட் பார்ட் இஸ் டூயிங் பிஸ்னஸ் வைல் லேர்னிங் பிஸ்னஸ். தெரியாத தொழில் பண்ணாத. அப்பலாம் வித்தாலும் பரவாயில்ல, தப்பு கிடையாது, புரியுதா? ஆனால் தெரியாத தொழில் பண்ண இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் சின்ன வயசுலேயே லேர்ன் பண்ணின்றதுனால இட் இஸ் வெரி ஹெல்ப்ஃபுல். மேஜராக சொல்லணும் அப்படின்னா இன்றைக்கி நான் இங்கே வந்து உட்காந்து பேசுகிறதுக்கு நான் காரணம் இல்லை. என் ஆத்துக்காரையும் என் குழந்தைகளோ வந்து நோ ஐ கான் கம் பேக் டு இந்தியா அப்படின்னா நாங்கள் உட்காந்து வேலை தான் பார்த்து வந்துருக்கோம் நான். ஸோ த மேஜர் கிரெடிட் கோஸ் டு தம். தேங்க்ஸ் டு த ஃபேமிலி. இந்தியா இஸ் அன் அமேசிங் கண்ட்ரி அண்ட் வி ஆர் எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி டு பி இன் இந்தியா. நினச்சா சட்டையை கட்டு 12 திருமணம் சாத்தி நான் பாட்டு மயில் கண்ணை வேஷ்டி எடுத்து நான் பாட்டு கோயிலுக்கு போயிடுறேன். நான் கட்டப்பைய அப்படியே தேசாந்திரமாக சுற்றின்னு இருக்க முடியுது. திருச்சி பார்த்தசாரதி விலாஸில் 2 இட்லி கெட்டி சட்னி சாப்பிட முடியுது. எவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்குங்க. ஸோ ஆண்டர்ப்ரனர்ஷிப் ப்ளஸ் என்ஜாயிங் யுவர் லைஃப் அட் த மொமெண்ட் வி ஹாவ் டு கேரி இட். மோஸ்ட் ஆஃப் த பிஸ்னஸ்மேன் வாட் தே டூ, தே ரன் பிஹைண்ட் த பிஸ்னஸ், தே ரன் பிஹைண்ட் த மனி அண்ட் தே லூஸ் தர் லைஃப். Then later stage they will think that they will enjoy the life. They will never have their later life. Enjoy it now. That's it. Thanks for your time. Srini is known to me for quite some time, and அந்த யூஎஸ்ன்னு ஒரு இது இருக்கும் இல்லையா, கிரீடம் மாதிரி வச்சு வருவா இல்லையா, அது ஒரு 2 decades இருந்துட்டு வந்தது. அந்த கிரீடத்தோட நிறைய பேர் வருவா. பட் சின்ஸ் ஐ நோ ஸ்ரீனி பர்சனலி, ஹி ஹஸ் நெவர் ஓன் தட் ஹேட். என்னடாண்ணா எங்கடா இங்கே தர லோக்கலில் இறங்கி வேலை செய்யணுமேன்னு பார்த்தார். என்ன இங்கே அவர் சொன்ன மாதிரி லோக்கலில் இறங்கி அடித்தாதான் உண்டு. யூஎஸில் அப்படி கிடையாது. நீ அப்படி சொன்னால் எஸ்ன்னா எஸ், நோன்னா நோ, முடிஞ்சு போச்சு. ஸோ கிரெடிட் டு ஸ்ரீனி ஃபார் டூயிங் வாட் இட் இஸ். அது மட்டும் இல்லை, அவர் ஒரு பாசிட்டிவ் சொன்னார். அப்பா என்னை வந்து 6ஆம் கிளாஸில் இது பண்ணி எல்லாரும் போட சொன்னார்னு. அப்புறம் ஒரு கிளாஸில் ஃபெயில் ஆகிட்டான்னு சொன்னார். ஆனால் மோர் இம்பார்ட்டன்ட்லி அவர் யூஎஸ் போகிறதுக்கும் அந்த லாஜிஸ்டிக்ஸ் பிஸ்னஸ் அவள் ஈரோடில் எவ்ரிபடி நோஸ் சிஜிடி, சந்திரா குட்ஸ் டிரான்ஸ்போர்ட், கோயம்புத்தூருக்கு அவ்வளோ தெரிஞ்சிருக்கும். போக வேண்டான்னு சொன்னித்து திரும்பி வந்த உடனே வரணுன்னு, ஏன்டா வர, அங்கே நிறைய சம்பாதிச்சுக்கிட்ட பெரிய பெரிய ப்ளூ சிப் கம்பெனியில் வேலை பண்ணுற, எதுக்குடா வரேன்னு. இல்லை, I want to disrupt India. I want to disrupt India. நான் இந்தியாவுக்கு வருவேன், இந்த மார்க்கெட்டில் பார்ப்பேன். I will try and stand on my own legs. So for that, not depending on his father's property, not depending on anything, he is standing on his own legs. Hats off to Srini for that. Thank you. Next, I request Sri Jagan to come and address you all. ஹலோ ஓகே, எல்லாருக்கும் நமஸ்காரம். முதல்ல எனக்கு இந்த விருது கொடுத்த வேர்ல்டு பிராமின்ஸ் அசோசியேஷன் அவர்களுக்கு எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னை எப்படி செலக்ட் பண்ணான்னு தெரியல. என்னோட பெரிய சாதனை படைத்தவர்களாக இருக்கும்போது நானும் ஒரு கருவேப்பிலை மாதிரி இங்கே உக்காந்துட்டுருக்கேன். இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு நான் எல்லாருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மலரும் நினைவுகள், இதை கண்டிப்பாக நம்ம எல்லாருமே ஒரு வாழ்க்கையில் எல்லாருமே உயர்ந்து போயிட்டே இருப்போம். அப்போ சில சமயம் வந்து நம்மளுக்கு வாழ்க்கையில் யார் உதவி பண்ணாங்க, நாம் எப்படி இருந்தோம், அதை நம்ம மறந்துடுவோம். அது ஒரு இயல்பான இது. இப்படி ஒரு மலரும் நினைவுகளை பகிர்ந்துக்கிறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைத்ததுக்கு வேர்ல்டு பிராமின்ஸ் அசோசியேஷனுக்கு முதல் நன்றி. என்னுடைய இந்த வெற்றிக்கு காரணம் 6 பேர். முதல்ல என்னுடைய அம்மா, என்னுடைய மனைவி, என்னுடைய பையன், என்னுடைய ஒன் ஆஃப் தி டைரக்டர், என்னுடைய குடும்பம், அப்புறம்
என்னுடைய கண்ணுக்குன்னா என்னை பார்த்து இந்த குழந்தை என்னுடைய கம்பெனிக்காக உழைத்த ஒர்க்கர்ஸ் அண்ட் ஸ்டாஃப்ஸ். ஏன்னா தனிமரம் தோப்பாகாதும்பாம்ப. நாம் எத்தனை தான் இன்டெலிஜென்ஸ் இருக்கலாம், நம்மளுக்கு என்ன க்ரியேட்டிவிட்டி இருக்கலாம், ஆனால் நாம் சொல்கிற ஒரு ஐடியாவை புரிஞ்சுட்டு நம்மளுடைய கூட வர வந்து ஒர்க்கர்ஸ் தான். அவங்க இல்லாமல் நம்ம இல்லை அந்த எந்த கம்பெனியுமே மேலே வந்தால் ஒரு தனி மனிதன் மேலே வர முடியாது. அவன் உழைப்பு இருக்கும், ஆனால் உழைப்புக்கு ஏற்ற மாதிரி கூட இருக்காலும் வந்து கூட வந்தால் தான் அந்த கப்பல் போகும். அதனால் இந்த தருணத்தில் அவள் எல்லாத்துக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய பையன் வந்துட்டான் இப்போது 5 வருஷம் ஆச்சு. ஒரு கம்பெனி 5 கம்பெனி வச்சுருக்கேன். ஒரு கம்பெனி 6 கோடி பண்ணிட்டு இருந்த அந்த கம்பெனியை 28 crores கொண்டு வந்துட்டான் ஒரு கம்பெனியை. ஸோ அதாவது ஸ்ரீதர் இப்போ சொன்னார் இல்லையா, அடுத்த ஜென்ரேஷன் வரணும்னு, அதை பொறுத்த வரைக்கும் நான் ரொம்ப பெருமைப்படுறேன். 1979 நான் வந்து பியூசி முடிச்சுட்டு ஃபிலிம் இன்ஸ்டியூட்டுக்கு முதல்ல இன்டர்வியூ அட்டன் பண்ணேன். அதில் செலக்ட் ஆகிட்டேன். அப்புறம் கேட்ரிங் டெக்னாலஜி அதுக்கு போனேன், அங்கேயும் செலக்ட் ஆகிட்டேன். இப்போ திடீர்னு ஒரு நாள் வந்து எங்கள் அண்ணா இங்கிலீஷ் எலக்ட்ரிக்கில் ஒர்க் பண்ணிருந்தார் பல்லாவரத்தில். இங்கே மாதிரி எஸ்ஐன்னு ஸ்மால் ரிசர்ச் சர்வீஸ் இன்ஸ்டியூட்னு இருக்குது கிண்டியில். அது வந்து பேர் இப்போ வந்து எஸ்எம்இ இன்னும் மாற்றிட்டான்னு நினைக்கிறேன். அதில் வந்து எலக்ட்ரோப்ளேட்டிங் டெக்னாலஜி வந்து ஸ்பெஷலிஸ்ட் கோர்ஸ் இருக்குடா, நீ படி அப்படின்னார். நான் சொன்னேன், நான் வந்து பியூசியில் வந்து மேக்ஸ் எக்கானமிக்ஸ் காமர்ஸ், எனக்கு சுத்தமாக ஒன்றுமே தெரியாது, நான் இப்படி போய் கெமிஸ்ட்ரி லெவலில் போவேன், நீ வா வந்து அட்டன் பண்ணி பாரு இன்டர்வியூன்னு. நான் போகிறப்போ எல்லாமே சீட்டில் முடிஞ்சுது. எங்கள் அப்பா வந்து மிலிட்ரி எக்ஸர்விஸ்மேன், செகண்ட் வேர்ல்டு வாரில் இது பண்ணவர், அவர் பார்ட்டிசிபேட் பண்ணவர். அதானே செகண்ட் வேர்ல்டு வாரில் பண்ணாலும் மிலிட்ரி எக்ஸர்விஸ்மேன் கோட்டான்னு ஒரு கோட்டா இருக்குது, அதில் உங்களுக்கு கொடுக்குறேன். எனக்கு அங்கே கோர்ஸ் படித்தேன். கோர்ஸ் படித்ததுக்கப்புறம் அதை முடித்ததுக்கப்புறம் டெல்லியில் அட்வான்ஸ் டெக்னாலஜி எலக்ட்ரோப்ளேட்டிங்கில் ஓக்லா இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட், அதை வந்து ஜெர்மன் கொலாபரேஷனில் இண்டோ ஜெர்மன் கொலாபரேஷன் இன்ஸ்டிடியூஷன், அதுலேயும் அதே மாதிரி தான். எனக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு அப்பாவோட இதனால் எனக்கு எக்ஸர்விஸ்மேன் கோட்டா கிடச்சிது. அதை முடித்த உடனே நான் ஹீரோ ஹோண்டாவில், அதாவது டிப்ளமோ லாஸ்ட் ஃபைனல் எக்ஸாம் எழுதுனா அடுத்த நாள் எனக்கு ஹீரோ ஹோண்டாவில் வந்து அவள் பிளேட்டிங் ஷாப்பில் சூப்பர்வைசர் போஸ்ட் கிடச்சிருக்கு. அதாவது இந்த கோர்ஸ் படிக்கும்போது எனக்கு வந்து அப்போ 19 வயசு நினைக்கிறேன், ஐ திங்க் ஸோ. நான் வந்து எனக்கு பாஷை தெரியாது, இங்கிலீஷ் அந்தளவுக்கு பேச தெரியாது, பழக்கம் கிடையாது. நான் எப்படி போய் டெல்லியில் படிப்பேன் அப்படின்னு நினச்சி இந்த ரொம்ப வருத்தப்பட்டு இருக்கும்போது எங்கள் அம்மா, டே வாழ்க்கையில் சாதிக்க முடியும், உன்னால் முடியும், நீ போ, நான் சொல்கிறேன் நீ வான்னு சொல்லி என்னை வந்து ட்ரெயின் ஏற்றி விட்டது எனக்கு தைரியத்தை கொடுத்தது எங்கள் அம்மா. அவங்க நான் அன்றைக்கி போகலன்னே வச்சுக்கோங்க, இந்தளவுக்கு வந்திருக்க மாட்டேன். ஸோ வாழ்க்கையில் வந்து எல்லாரும் வந்து அவள் அம்மாவை வந்து கண்டிப்பாக 10 மாதம் சுமந்து பெற்று நம்மளை வளர்த்து நம்மளுடைய இன்ப துன்பம் எல்லாத்துலேயும் பாடுபட்டு அவங்கள கொண்டு வந்து அம்மாவை மறக்கவே முடியாது, நம்ம குடும்பத்தை மறக்கக்கூடாது. மேலும் 1985 நான் கோயம்புத்தூருக்கு வந்தேன். 84 பிரிகாலில் வந்து கன்சல்டண்ட்டாக ஜாயின் பண்ணேன். ஒரு நாள் என்னுடைய அத்திம்பேருடைய வீட்டுக்கு வந்து ஒரு கலெக்டர், அங்கே டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் பாஸ்கரன் ஒருத்தர் வீட்டு லஞ்சுக்கு வந்தார். இப்போ நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, இந்த மாதிரி கன்சல்டண்ட்டாக இருக்கேன், ஒரு இடத்துல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன்னு. பிரைம் மினிஸ்டர்ஸுடைய ஸ்கீமில் வந்து 25,000 rupees, இது வந்து வித்தவுட் செக்யூரிட்டி உங்களுக்கு லோன் ஏற்பாடு பண்ணி தரேன், நீங்கள் கம்பெனி ஆரம்பிக்கலாம் அப்படின்னு. அப்படி எனக்கு ஒரு தைரியம், அது பண்ண முடியுமா, ஓ பண்ணுறேன் சார்னு. அடுத்த நாள் டிஎஸ்சியில் போனால் எனக்கு லோன் சேங்ஷன் ஆகிடுது. 25,000 ரூபாயில் 2 பேரில் ஆரம்பித்த கம்பெனி நான். அதாவது அந்த டைமில் 1985 97 முடிய நான் வந்து ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் தூங்குவேன். சைக்கிளில் கட்டி எல்ஜி எக்யூப்மெண்ட்ஸ் இருந்து லோடு எடுத்துன்னு வருவேன். அப்புறம் அப்படியே ஒட்டியே டெவலப் ஆச்சு. 1992 ஏன் பிளேட்டிங் மாத்திரம் பண்ணிகிட்டு இருக்கோம், நாம்ளே வந்து ப்ராடக்ட் பண்ணக்கூடாது, ஏன் பண்ணக்கூடாதுன்னு ஒரு மெக்கானிக்கல் ப்ரெஷ் ஷாப் ஆரம்பித்தேன். அப்படியே ஒவ்வொன்றா ஆரம்பித்து அப்புறம் 5 கம்பெனி நடந்து சில்வர் டவுன் பவர் ப்ராடக்ட்ஸ் ப்ரைவேட் லிமிடெட்னு ஒரு கம்பெனி, அது வந்து அதில் மேனேஜிங் டைரக்டர் நான். இந்த கம்பெனியில் என்ன பெரியதுன்னா, நீங்கள் எல்லாமே இப்போது முதல்ல வந்து ரயில்வே ட்ராக் போகும், ஒரு கேங்மேன் வந்து அமுத்துவோம், அந்த ட்ராக் வந்து மாறும், அது மெக்கானிக்கலாக பண்ணுறது, கையில் ஹேண்டில் பண்ணுறது, அதை வந்து இப்போது மோட்டரைஸ் பண்ணிட்டாங்க. இப்போ சதர்ன் ரயில்வேக்கு ஃபுல்லாக அந்த சிஸ்டம் நான் பண்ணி கொடுத்துட்டுருக்கேன். அது ரொம்ப பெருமை எனக்கு. ஸோ இந்த மாதிரி என்னுடைய வாழ்க்கை பயணம் அப்படியே போயிட்டு இருக்கு. இந்த தருணத்தில் ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து எனக்கு இதோடைய ரொம்ப பாக்கியமாக கருதுகிறேன். மேலும் வந்து நான் ஒரு ஆர்டிஸ்ட்டு, ஒரு நடிகன், சிவாஜியோட பைத்தியம், ஒரு சினிமா நடிச்சிருக்கேன், போத்தனூர் தப்பாலையிலையும் ஆஹா ஓடிடியில் வந்திருக்கோம்.
அப்புறம் ஐ மீன் ரன்னிங் அமைச்சு ஒரு ட்ராமா ட்ரூப், கலாலயம்னு ஒரு ட்ராமா ட்ரூப். இன்னும் எவ்வளவோ வேலை பலு இருந்தாலும் ஒரு ரிலாக்ஸேஷனுக்காக ஒரு ட்ராமா ட்ரூப் நடத்தின்னு இருக்கேன். இதுவும் ஒரு நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிற தயங்களை எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்ளேன். நன்றி, தேங்க்யூ. WBWA ஒரு கலைஞர் கூட்டமாகவே ஆயிட்டுருக்கு இல்லை என்னன்னு. வெரி நைஸ், ரொம்ப தேங்க்ஸ். இஸ் ஜேர்னி பாதம் சொல்லும் பாதையில் அவர் சொன்ன மாதிரி இஸ் ஜேர்னி ஹஸ் பீன் வெரி வெரி டிஃபிகல்ட். எப்படி ஆரம்பிச்சிருக்கார், எந்த மாதிரி லெவலில் வந்திருக்காருன்னு அவரோட தாய் தகப்பனோட ஆசீர்வாதம், பரிபூர்ண ஆசீர்வாதம் ப்ளஸ் இஸ் ஹார்ட் ஒர்க். ஹேட்ஸ் ஆஃப் டு யூ சார். ரைட் நவ் ஐ ரிக்வெஸ்ட் ஸ்ரீமதி சாரதா பிரகாஷ், கிரி ட்ரேடிங், டு அட்ரஸ் யூ ஆல். Radhesham, good evening everybody. எனக்கு வந்து I have never spoken much on stages. என்னோட my experience on talking in stages, my experience talking in stages to talk to my staff. Okay, அவள்கிட்ட வந்து whatever I know I will teach them. Two things I have learned. Giri training எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அது மாத்திரம் I want everybody in the world to know. My father was an orphan. His mother died when he was 1 year old, and his father did not know how to look after him, so he left him under the care of my father's uncle and auntie. They had 10 children in the house. My father was one more child. So he does not know who is mother, who is father. That is how he came. So when he did his 10th standard, another uncle brought him to Bombay. He went to Bangalore in between. He had lot of issues. He came to Bombay, but the basic thing was he was a great salesperson. He started his career he worked in some film company, he worked in so many other companies. But he came to Bombay and he was working with a paper company. So working in the paper company, he felt that he is alive only because of the Almighty. Bhagavanoda karunai illata enala usiroda irukka mudiyadhu. So because of him, I am alive. So every day he'll go to some temple and all those things. His boss called one day and told him, what the hell are you doing here? You are going to the temple and all that. If you devote so much time to this office, you will get more money, more facilities and all that. He said, thank you very much, I am leaving the job. Okay, he left the job, he came, he does not know what he is to do next. And then in the meantime, there was one store where he was having, in the meantime, he also, what happened was, somebody was going to put பூனல் போடுறதுக்கு குழந்தைக்கு வந்து அவரோட ஃப்ரெண்டோட பிள்ளைக்கு பூனல் போடணும். So he said that he wants to gift him a Sandhya Vandanam book. Giri story starts with Sandhya Vandanam book. So all over Bombay he searched for a Sandhya Vandanam book. He didn't find one Sandhya Vandanam book. So he took a train. He is from Kerala, so he went to Kerala. From R.S. Vadiyar he bought the book Sandhya Vandanam in Yajurveda Sandhya Vandanam. He came, he gifted that person the book, and also he made lot of stencils and he was distributing free. His only mind was, இவ்வளவு பேர் ஊர்லேருந்து பாம்பே தேடிட்டு வரா, நம்ம கல்ச்சரை பண்ணலைன்னா என்ன ஆகிறது நம்ம கல்ச்சர். ஸோ அவர் கல்ச்சர் ஹேஸ் டு பி அதை வந்து மெயின்டைன் பண்ணணும். அதுக்காக கிரி ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணினோம். நாங்கள் இந்த டேபிள் டிஸ்டன்ஸில் தான் ஒரு கடை தொடங்கினோம் மட்டுங்கால. எங்கள் அப்பா வெளியில் போகிற சமயத்தில் நாங்கள் ஸ்கூல்லேருந்து, இன்றைக்கி அவர் சொன்னார் இல்லையா, யுவர் சில்ட்ரன் ஷுட் பி இன் தி ஃபேக்ட்ரி, அது வந்து நாங்கள்லாம் பண்ணியிருக்கோம். நாங்கள் வந்து ஸ்கூல்லேருந்து கடையில் வந்து உட்காருவோம், எங்கள் அப்பா வெளியில் போய் பாக்கியில் வியாபாரம் பார்ப்பான். And that is how Giri started. Today we have 50,000 square feet of retail saleable place. So we are very proud of ourselves. And what I feel is the strength is the family is the biggest strength for every individual. Family matram nama vidave kodadu. In our times of problems and everything, family always stands by us. So family is the greatest strength. And manishalukku nariya, even in your family people will have different temperaments. So the temperaments matram nama manage பண்ணிட்டோம்னா வாழ்க்கை நன்னா போகும், பிசினஸும் நன்னா போகும், கடவுள் புண்ணியத்துல எல்லாம் நல்லா நடக்கும். God bless everybody. Thank you very much. And thank you to Vijay and World Brahmins Association for giving me the award. I don't know how much I deserve it, for giving the award and also blessing
everybody in this place. Thank you. Thanks, Vijay. I think WBWA b4biz feels proud to award. இல்லையா? இல்லை உங்கள் சார்பில் தான் இதை கொடுத்துருக்கு. எல்லாம் இந்த கிரெடிட் எல்லாமே அவார்டுக்கு தான் போனோம். The entire credit of whatever people we have, it's because of them. Right? Thank you so much. And I know your story, how you come up. So thank you so much for this. And now next, I invite Sri Benko Ramachandran. Good evening, friends. Good evening, friends. It's a great opportunity and a great honor to be bestowed on this award. I'll make my speech very simple. I belong to a very, say, middle class family, and I was working, having graduated out of IIT, I was working in a multinational. But college days, I had an urge to start on my own. But being a first generation entrepreneur, the opportunity கிடையாது. கல்யாணமும் ஆயாச்சு, 2 சின்ன குழந்தைகள் வேற. So when I told my mother and wife that I'm going to quit and start on my own, immediately ஜோசியர்லாம் பார்த்து இவர் வேலை விடாமல் இருக்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா. நீங்கள் போய் ஆஞ்சநேயர் கோயிலில் தயிர் சாதம் வைங்கோ, நாலு ஒரு 100 சுத்துங்கோ அப்படின்னா. Thanks to Anjaneer, today I am giving employment to about 100 odd people. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, ஃபஸ்ட்டு ஒரு செவரல் இயர்ஸ்க்கு பணம் எங்கேருந்து வரும்னு தெரியாது. அந்த சமயத்தில் யூ நீட் டு ஒர்க் சம்திங் லைக் 14-15 hours a day. அப்போது அதை பார்த்துட்டதெல்லாம் ஒய்ஃப் தான். இன்றைக்கி ஹாஃப் த பிஸ்னஸ்மேன் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காருன்னா தே ஹாவ் டு ஆனஸ்ட்லி தேங்க் தேர் பெட்டர் ஹாஃப். அந்த விமன் பவர் மட்டும் இல்லைன்னா பிஸ்னஸில் சக்சீடே பண்ண முடியாது. ஸோ பிஸ்னஸ் ஆரம்பித்தாச்சு. அடுத்த சேலஞ்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, வென் யூஆர் எம்எஸ்எம்இ, அதுவும் அந்த லாஸ்ட் ஸ்பெக்ட்ரமில் இருக்கிறவாளில் எம்ப்ளாயி டேர்ன் ஓவர் ரொம்பவே பயன்படுத்தும். நீங்கள் யாரையோ கூப்பிட்டு கஷ்டப்பட்டு ட்ரெயின் பண்ணி அவனை வச்சுருப்பேன். பக்கத்து கம்பெனிக்காரன் உனக்கு 20% ஜாஸ்தி தரேன்னு கூட்டின்னு போயிடுவான். ஒன்றுமே பண்ண முடியாது. சரி, இதுக்கெல்லாம் என்னடா வழி அப்படின்னு யோசித்தோம் நாங்கள். சரி, எல்லாரும் எம்ப்ளாயும் கூப்பிட்டு நீ நன்னா வேலை செஞ்சேன்னா வீல் மேக் ஷுர் தட் யூ ஆல்சோ பிகம் பார்ட் ஆஃப் த பிஸ்னஸ் அப்படின்ட்டு. இப்போ ஒரு குட் வெல்டர் இருக்கான் அப்படின்னாக்கா, சார் நான் வேலையை விட்டு போகிறேன், வேறு கம்பெனியில் எனக்கு பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னா, இல்லை நான் உனக்கு ஒரு 4 மிஷின் வாங்கி தரேன், யூ பிகம் யுவர் ஓனர், நீ எனக்கு வேலை செய்ய வேண்டாம், யூ பிகம் யுவர் ஓனர் அண்ட் யூ ஒர்க் ஒன்லி ஃபார் மீ அப்படின்னு சொல்லி அந்த மாடல் இட் ஒர்க்ட் அவுட் வெரி வெல். ஸோ எங்களோட எம்ப்ளாயீஸ் பிகேம் அவர் சப்கான்ட்ராக்டர். ஸோ இந்த மாதிரி கோவிட் மாதிரி பீரியட்லலாம் கூட அவளுக்கு இன்கம் ஜென்ரேட் பண்ணி கொடுத்து வி மேட் தம் ஷுர் தட் தே ஆர் ஹாப்பி. ஸோ இதில் வி குட் சால்வ் தட் டர்ன் ஓவர் ப்ராப்ளம் டு எ வெரி கிரேட் எக்ஸ்டென்ட். நான் ஒர்க் பண்ணிட்டு பொழுது நிறைய ஸ்டீல் பிளான்ட்ஸ் போவேன். அப்போ விஸ்வேஸ்வரா அயர்ன் அண்ட் ஸ்டீல் போன பொழுது அந்த டாக்டர் விஸ்வேஸ்வரா படத்துக்கு போட்டிருக்கோம், இன்னோவேட் ஆர் பெரிஷ் அப்படின்ட்டு. ஸோ இப்போ நாங்கள் இன்னொரு சீரியஸ் ப்ராப்ளம் என்ன அப்படின்னாக்கா, நீங்கள் ஒரு எக்யூப்மெண்ட் பண்ணுவீங்க, 4 பேர் உங்கள்கிட்ட ஜாயின் பண்ணுவான், திடீர்னு விட்டுட்டு போயிட்டு அவன் கம்பெனி ஆரம்பிச்சிடுவான். அண்ட் ஹீ வில் கோட் சம் 20-30% சீப்பர் தேன் யூ, பிகாஸ் பை தென் யுவர் ஓவர் ஹெட்ஸ் வுட் ஹவ் பிகம் ஹையர். ஸோ இது ஒரு சீரியஸ் ப்ராப்ளம். அதுக்கு என்னடா வழின்னு யோசித்தோம். ஸோ வி கெப்ட் டெவலப்பிங் டெக்னாலஜி. இப்போ ஜோ சொன்னார் இல்லையா, ஐ எம் பேசிக்கலி மெட்டலர்ஜிஸ்ட். ஸோ இம்ப்ரூவ் பண்ணி வி ஸ்டார்டட் ஸ்கேலிங் அப் அவர் குவாலிட்டி. ஒரு லெவல் எப்படி வந்தது அப்படின்னாக்கா, வி காட் அ கான்ட்ராக்ட் ஃப்ரம் டிஃபென்ஸ். அப்போ த காம்படிஷன் வாஸ் பிட்வீன் அஸ் அண்ட் போஃபர்ஸ் ஃபார் அ பிளான்ட் விச் வில் ப்ரொடியூஸ் மல்டி பேரல் கன் லான்ச்சர் பாம்ஸ். ஸோ டெண்டர்லாம் ஓப்பன் ஆகிடுது. போஃபர்ஸோட காஸ்ட் வாஸ் 38 crores. எங்களோட இது ஜஸ்ட் 16 crores. 16 கோடி 38. டெண்டர் கமிட்டியில் ஒரு 10 பேர் வர்சஸ் 1 சிங்கிள் மேன். உன்னால் முடியுமா, பண்ண முடியுமா, ஆர் யூ ஷுர் யூ ஆர் கேப்பபிள்? ஸோ ஸ்வீடிஷ் பக்கத்தில் உட்காந்துருக்கான், நோ ஐ டோன்ட் திங்க் இட்ஸ் பாசிபிள் வித் திஸ் ப்ரைஸ் அப்படின்ட்டு அவன் பேசிகிட்டு இருந்தான். Then we said, no, we can do it. Luckily, அதில் டெண்டர் கமிட்டியில் ஒரு 2 பேர், they reposed so much confidence on us and they gave us the project. ஒரு 2 வருஷத்தில் அந்த ப்ராஜெக்டை நாங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக முடித்து
Bofer's success rate was 83%. Our success rate was just 98%. And at a very unbelievably low price. So இந்த மாதிரி நிறைய challenges வரும். So how do you tackle it is, don't lose your confidence. There will be ups and downs in business. The more grit you have, பல்ல கடிச்சுண்டு எப்படியாவது இந்த காலத்தை ஓட்டிடணும்னு நினச்சேன்னா, I am sure 30 years இல்லை 40 years இல்லை எத்தனை வருஷம் வேணால் you can manage business and you will have no problem of employee turnover or anything. Thank you very much once again. And thanks for WBA for giving this great opportunity. Thank you very much. A good day and Happy New Year to you all. Humility personified, right? அவர் இன்னொன்று பென்கோன்னு பேர் வச்சிருக்காரு. யாருக்கான்னு தெரியுமா? அவர் பனாரஸ் இன்ஜினியரிங் காலேஜ்லேருந்து பாஸ் பண்ணதுனால, as a tribute to the college that he graduated from, he kept the name as Benko. Correct, sir? Yeah? Yeah, thank you. Next, I request Sri Hariharan Ramamurthy to come and address. Sri Gurubhyo Namaha. First of all, I would like to thank the World Brahmin Association, Sri Shivnarayan, and my good friend, Mr. Hari Bhaskar. எல்லாரும் சொல்கிற மாதிரி, we don't know how we deserve this award, but ultimately நம்ம ஒரு பாதை கடந்து வந்திருக்கோம். ஸோ இந்த பாதையினால் ஒரு பல பேருக்கு வந்து ஒரு உபயோகமாக இருக்குன்ற ஒரு நம்பிக்கையில் தான் இந்த அவார்டை we take it and we also rededicate it to all of you. First of all, I am in fact அவர் வந்து golden spoon சொன்னார். I think I should say that I have got a platinum spoon. ஏன்னா my father's brother started this business in the year 1965. We are called by the group name called SA, ESSAE. And my father was working in Indian coach factory in railways. So 1985, he wanted to start his business. அப்படின்னு சொல்லும்போது அப்போ கேட்டேன் அவர்கிட்ட, நான் அப்போல்லாம் வந்து I was hardly about 15 years old. எதுக்காக பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது he said, உனக்காக தான்டா பண்ணுறேன் அப்படின்னாரு. ஸோ அவர் சொன்ன மாதிரி, the first injection into anything, today my biggest concern for all of the entrepreneurs and the good business people and everybody, how do we bring the next generation into the business? நம்ம எல்லாரும் நம்ம கஷ்டப்பட்டு நம்ம ஒரு பாதை வந்திருக்கோம், but how do we bring the next generation? I think that is a very big challenge. I think Sridhar Vembu ரொம்ப அழகாக சொன்னார் அதை. Anyway, coming back to this thing, we started in the year 1985, and within a very short period of time, my father grew this business into a very good enterprise. We were one of the sole suppliers to Lucas TVS and Ashok Leyland. And I did my Bachelor's of Engineering in Crescent Engineering College and did my Master's in Computer Science in the US. Of course, அவர் யூஎஸ் போகிறதுக்கு முன்னாடியே க்ளீனாக வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துட்டாரு. ஒன்று அங்கே போகிறதா இருந்தால் திருப்பி இங்கே வரதா இருந்தால் போ, இல்லைன்னா போகாது அப்படின்ட்டாரு. ஸோ அதனால் I had to come back. And when I think I came back in 95. I think the first few years was really a very, very tough period. I mean, I would say ஒரு காலகட்டத்தில் ஏண்டாப்பா திருப்பி வந்தோன்னு இருக்கோம். ஏன்னா we had lot of union problems, we had lot of strikes, we had lot of issues. And இப்போ திங்க் பண்ணி பார்த்தாக்கா, I think the amount of pain that we went through was really phenomenal. But எல்லாரும் சொல்கிற மாதிரி, it was only that one conviction, எப்படியாவது பண்ணி நம்ம சேஞ்ச் பண்ணி வரணும்னு சொல்லி we started a separate unit. Leaving all that, we started a separate unit, and slowly we started shifting all the machinery and other things. And we in fact அதே யூனிட்டில் திருப்பி அதை சால்வ் பண்ணிட்டு திருப்பி அதே இடத்துல we have started the unit. So அந்த மாதிரி பண்ணி today we have about close to about 1,200 employees in all our units. We have about 8 units in Abattur estate, and நல்லா பண்ணிட்டு இருக்கோம். I think we have been major suppliers for all the automobile tier 1 companies, and today we have grown to the extent of almost supplying about 100,000 shafts per day to our customers. And we have done a lot of vertical integration, both backward and forward. நிறைய பண்ணியிருக்கோம். And one of the other things is, how do you give it back to the society? அந்த இதில் பார்க்கும்போது, in fact, I am not part of any other association, any ஒரு இது கிடையாது. But something, this one association which came to our mind, or came through one of my contacts, was Lahu Udyog Bharati. See, this is an all-India organization for micro and small industries. And by virtue of my existence in this organization, today I am the all-India Vice President of Lahu Udyog Bharati. We do a lot of work for the micro and small industries, because we are represented in the Ministry of MSME, Ministry of Finance, Ministry of Labor. In fact, I am also the National Board Member in ESIC Corporation. So, அந்த மாதிரி நிறைய work பண்ணிட்டு இருக்கோம். So, if any of your entrepreneur friends who wants to come and join us, basically with the industry background, because this is more of an industry,
ஸோ அந்த மாதிரி யாரா இருந்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக யூ ஆர் மோஸ்ட் வெல்கம் அண்ட் வி கிவ் அ லாட் ஆஃப் கைடன்ஸ் ஆன் ஜிஎஸ்டி அண்ட் லாட் ஆஃப் அதர் பாயிண்ட்ஸ். ஸோ ஐ ரியலி தேங்க் WMA ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ. தேங்க்யூ சார். இந்த லகு உத்யோக் பாரதின்னு சொன்னார் இல்லையா, மெம்பர்ஷிப் வந்து 500 பேர் தான் இருந்தா. இப்போ என்னன்னு கேளுங்க சார், 2500 2500 is the membership. Yes, credit goes to him. It's not a normal achievement, it's a very, very distinctive achievement. Now, last but not the least, I invite Sri PVV Nathan, Chairman, Carnations Creation. Good evening to all. Namaskarams. Basically, I would like to tell something about the passion and when to start a business. There are many people who have got passions at very young age. They want to start business. But they don't know what is the timeline in which they have to start the business. There are family businesses where the children also go into that, the passion comes automatically, they are into the business. For me, I'm a first generation business person. That too, I started at the age of 57 years and I have just completed 4 years of making a garment manufacturing factory. I'm basically a chartered accountant, but having worked across various industries across the globe, I find myself or my passion kept changing from one industry to another. And finally, I came to a fashion industry, being a chartered accountant, and that too, giving jobs to more than 800 people in Coimbatore in a span of 1.5 years' time. And among these 800 people, I would say around 700 people are women, downtrodden people. That gives a women empowerment program for all my teams. So, first is to start something. As a Brahmin community, it is traditionally that, we always care whether to start the business or not, whether it will succeed or not, when we have to start it, adequacy of capital, these are very important coming to our minds always. So, right from the age of 23, 24 years, I have an inclination to start some business or some industries basically, giving employment to the generations. As well, I got a fantastic opportunity to start a plastic molding from back-to-back purchase from Marico Industries. At that time, the investment was 20 crores, 20 lakhs rupees. At that time, I don't have even money to raise 1,000 rupees for myself. So, I have, during the 90s and 90s, the opportunities for chartered accounts in India were not that much. So I had to go abroad, work in industries, various industries, and get all the expertise. And whenever I worked in industries, I would go deep into the subject, the processes, to understand and make the management aware of what is happening, as well as give them the advice what product we need to go about it and how it has to be marketed. And that is the acumen which I built it over a period of years, which is making my present business successful. So what I would suggest is to the younger generation is that you have to keep reading it, understanding the subjects, and you have got organizations like WBWA, keep mingling with the entrepreneurs to understand, and then you decide. There are enough opportunities now in India. The present government is having a lot of
programs and MSMEs and other things to raise funds, etc., which has become more easy right now. And for the IT sector, it is pretty easy. For industries like garments and manufacturing, etc., the capital investment is very high. So you need to think about it and see how you can progress on it. So I request the World Brahmins Association to conduct more and more interactions and give advices to all the people, which will be of help to the younger generations. Thank you. Thank you. Everybody knows he's an accomplished financial wizard. He's a real wizard. But our capability or easier sonar pathingala transformation, his expertise across varied verticals is not possible. Unless you've gone through the grind, it's very difficult to be a champion across verticals, which he is. His humility shows. Secondly, he is not just a hero in Asia and Africa. Europe பத்தி சொன்னார் இல்லையா, ஸ்விட்சர்லாந்து இன்னைக்கு ஒரு 100 வாட்டி கேட்டிருப்பேன் யார்ட்ட ஜோ ஸ்ரீதர்ட்டேந்து. He is chartered those waters with such felicity that people will only be, what do you call, aspiring to be a part of that. So nice to have you with us, sir. And definitely WBWA b4biz will be willing to partner, and we will take your help, seek your help, advice as we go forward, because as our plans are, we are planning to take WBWA b4biz from the current level to probably a Chamber of Commerce, where we will have all these expert people a part of us. So thank you so much for coming all the way. I don't know whether Mr. Hariharan has told about the LUB, Lagu Udyog Bharat. So he is the National Vice President for that, and he'll be of great use to us also. You know, LUB is one of the wonderful organization where any industrial issues can be raised, which will reach to the highest level of the Prime Minister's office, and all those things can be resolved in the fastest rate. So I would urge all the entrepreneurs here to be a part of the LUB also, so that we can grow together our business, this thing. Thank you so much. Thank you. And we have come to the end of the program. And thank you so much for sitting. இது எல்லாம் சாத்தியமானது உங்களால உங்களுக்கோசரம் தான். So put your hands together for all of you, right? And to the awardees, thank you so much for honoring us. It's a blessing to have you all, and we're really honored to award you, right? You fully deserve the awards, so there's nothing there. So we thank you and we welcome you to be a part of our b4biz journey going forward. We'll definitely use your services and seek your help. Thank you so much. Tomorrow morning, just before we wind up, tomorrow morning, we have WBWA 10th anniversary. So we request all of you to be here by 9:30, because we start with the Upanyasam of Venkatesh. 8:30, Veda Parayanam, followed by 9:30, U Venkatesh Upanyasam. Thank you. Sir. Shiva. Award again. Sir, get the award.